அனைவருக்கும் வணக்கம். படிக்கும் பொழுது நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. முழு மனதையும் நம்ம எதுல படிக்கிறோமோ அதுல செலுத்த முடியாது. இந்த பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் ரெகுலரா இதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க. புக் எடுக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன், ஆனாலும் எனக்கு அந்த கவனம் இருக்க மாட்டுது, ப்ராப்பரா டீப்பா புரிஞ்சுக்க முடியல, ஆழ்ந்து புரிஞ்சுக்க முடியல, கவன செதறல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கவன செதறல் பிரச்சனைய தீர்ப்பதற்கு, நம்முடைய ஃபோக்கஸையும் கான்சென்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு சிம்பிள் பட் பவர்ஃபுல் டெக்னிக்ஸை நான் சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும். ஃபர்ஸ்ட் டெக்னிக், நம்முடைய பிரீத்தை வச்சு நம்முடைய கான்சென்ட்ரேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க சாதாரணமா இருக்கும் போதே உங்களுடைய பிரீதிங்கை நீங்க செக் பண்ணி பாருங்க. பொதுவா எல்லாருக்கும் ஒரு நேரத்துல ஒரு நாஸ்ட்ரில் வழியா தான் அந்த பிரீதிங் நடக்கும். ரெண்டு நாஸ்ட்ரில் இருக்கு இல்லையா, நீங்க வச்சு கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு நாஸ்ட்ரில் வழியா தான் பிரீதிங் இருக்கும். ஆல்டர்னேட்டிவா அந்த பிரீதிங் மாறி மாறி வரும். நீங்க பொறுமையா உட்கார்ந்து இதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய பிரீத் இருக்கு இல்லையா, மூச்சு விடுறோம் இல்லையா, இந்த மூச்சை வச்சு நம்முடைய மைண்டை நம்மளால பெரிதளவுல ஷேப் பண்ண முடியும், மோல்டு பண்ண முடியும். யோகாவை ரெகுலரா பண்றவங்க, டீப்பா பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நீங்க படிக்கிறீங்க, உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, விரலை வச்சு எந்த நாஸ்ட்ரில்ல பிரீத் வருதுன்னு பாருங்க. இப்போ ரைட் நாஸ்ட்ரில்ல எனக்கு பிரீத் வருதுன்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில லைட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளோஸ் பண்ணக்கூடாது, லைட்டா க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி அப்படியே நீங்க உணர்ந்து பாருங்க, உடனடியா ஒரு சேஞ்ச் தெரியும். உங்களால பெட்டரா ஃபோக்கஸ் பண்ண முடியும். புக் எடுத்து படிக்கிறீங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா உடனடியா நாஸ்ட்ரில செக் பண்ணி ஒரு நாஸ்ட்ரில லைட்டா பிரஸ் பண்ணி பிரீத் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உடனடியா இன்ஸ்டன்டா உங்களால ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இது சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக். இதை நீங்க முயற்சி பண்ணுங்க. மாற்றம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செகண்ட் டெக்னிக், இது நம்முடைய பிரீத்தை வச்சு பண்ணக்கூடிய டெக்னிக் இல்ல, நம்முடைய ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வச்சு பண்ணக்கூடியது. சரி, படிக்கிறீங்க, புக் எடுத்து படிக்கிறீங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்முடைய கை இருக்கு இல்லையா, இந்த கையை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆக்ஷனுக்கு உட்படுத்தணும். பாலிட்டி சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க, ஏதோ ஒரு டாபிக்கை படிக்கிறீங்க, புரியல அப்படின்னா இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸை கொண்டு வரலாம். நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சகஜமா பேசும்போதும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். இது கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், தாட் ப்ராசஸை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கிளாரிட்டி கொடுக்கும். மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தாட்ஸை வெளியே பெட்டரா கொண்டு வரதுக்கு இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகட்டும், இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ படிக்கும் பொழுது நீங்க இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ பாலிட்டியில ஒரு பாடத்தை எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எடுக்கிறீங்க, அப்படியே பார்த்து படிக்கிறத விட ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வச்சு படிக்கலாம். இந்தியாவில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன? ஏன்னா இந்தியா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, கூட்டாட்சி முறையில செயல்படக்கூடிய ஒரு நாடு. கூட்டாட்சி முறைனா எப்படி இருக்கும்? கண்ட்ரி லெவல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அதோட சேர்ந்து ஒரு ப்ராவின்ஸ்க்கும் தனித்தனியா கவர்மெண்ட் இருக்கும். இது ஃபெடரலிசம், கூட்டாட்சி, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அப்ப எங்கெல்லாம் கூட்டாட்சி இருக்கோ, கூட்டாட்சி இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல, இந்தியா போன்ற நாடுகள்ல, அதாவது ஃபெடரல் கண்ட்ரீஸ்ல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பத்தி நிறைய ஆர்டிகிள்ஸ் பேசுது. ஓகே, ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ்ல இருக்கும். முக்கியமா ரெண்டு பில்லர்ஸ்ல இருக்கும், இரண்டு தூண்கள்ல பார்க்கலாம். ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் பில்லர், இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ் பில்லர். லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது சட்டமன்றம், நீதிகள், இதை கொண்டு வரதான் லெஜிஸ்லேச்சர். இதுலயும் சென்டருக்கு பவர் இருக்கு, ஸ்டேட்க்கு பவர் இருக்கு. இது லெஜிஸ்லேட்டிவ் பவர்.
அடுத்து எக்ஸிகியூட்டிவ் பவர். எக்ஸிகியூட்டிவ் அப்படின்றது அதிகாரம், அதிகாரம், அதிகாரம். எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகியூட்டிவ்னு வரும்போதும் சென்டருக்கு பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கு. இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் வச்சுதான் அட்மினிஸ்ட்ரேஷனை நாம கண்டக்ட் பண்றோம், நிர்வாகத்தை நாம நடத்தி கொண்டு போறோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க. இப்படிதான் படிக்கணும். ஹேண்ட் ஜெஸ்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த 2 டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத காமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.